இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நாம் இங்கே உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது வேளையிலே உலகம் அமைதியாக இருக்கிறதா, அல்லது ஒவ்வொரு மனிதனும் அமைதியாக மன நிம்மதியோடு வாழ்கிறானா என்ற ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பல நாடுகளிலே போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ராயல், ஈரான் என்று ஒரு போர் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, அந்த போரினால் பாதிக்கப்படுகின்ற பல அரபு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும், ஏன் இந்தியா கூட அதன் வழியாக பல பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு போர், சைனாவுக்கும் தைவானுக்கும் இடையில் உள்ள போர், ரஷ்யாவுக்கும் உக்ரைன் இடையிலே உள்ள போர், ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள பல உள்நாட்டு போர்கள் என்று பல போர்கள் ஆங்காங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இது வெறுப்புகளின் சாம்ராஜ்யமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதனால் பொருளாதாரத்திலே பாதிப்பு, உணவு தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடு, வருகின்ற வருமானம் போதிய அளவிற்கு இல்லை என்பது போன்ற நிலை மனிதர்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே நாம் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நேரத்திலே உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட வேண்டுமா, கொண்டாடக்கூடாதா என்ற ஒரு கேள்வி கூட எழுப்பலாம். ஆனால் அதே வேளையிலே அதற்கு ஒரு பதிலும் நம்மிடம் இருக்கிறது. இயேசு இறந்த பின்பு சீடர்கள் என்ன செய்தார்கள்? தங்களை ஒரு அறையிலே பூட்டிக் கொண்டார்கள். வெளியே அவர்கள் தலை காட்டவில்லை. உரோமை படைக்கு அஞ்சினார்கள். மறைநூல் அறிஞருக்கும் பரிசேயர்களுக்கும் பயப்பட்டார்கள். பொதுமக்களை கண்டு அஞ்சினார்கள். ஏனென்றால் இதுவரை இயேசு என்ற ஒரு நபர் எங்களோடு இருந்தார். அவர் மீது கொண்ட தைரியத்தினால் நாங்கள் வெளியே துணிந்து வந்தோம். இப்பொழுது அவர் எங்களோடு இல்லை என்று பயந்து நடுங்கி தங்களை அழைத்துக் கொண்ட ஒரு சூழல். அந்த நேரத்தில் தான் இயேசு இறந்து போன, அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து வெளியே வருகின்றார். ஆக இந்த அடக்க நிலை என்பதுதான் இந்த போர் சூழல்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம். இந்த அடக்கச் சூழலிருந்து நாம் வெளிவர முடியும் என்பதற்குத்தான் இயேசுடைய உயிர்ப்பு முக்கியமானதாக தென்படுகிறது. அதுவும் குறிப்பாக குடும்பங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இன்று குடும்பங்களிலும் சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், பகைமை, பழிவாங்கக்கூடிய உணர்வு என்று பல்வேறு நிலைகள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக உயிர்த்தெழுதல் என்பது இயேசுவின் உயிர்ப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் உயிர்த்தெழுதல் இருக்க வேண்டும். அதாவது இந்த பிரச்சனை, இந்த சண்டை, இது போன்ற பழிவாங்குகின்ற சூழலிருந்து விடுபட்டு நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. ஆக இப்படி உலகிலும் பிரச்சனை, வீட்டிலும் பிரச்சனை என்றிருக்கின்ற சூழலிலே ஒரு கேள்வி, அன்புக்கும் மனிதநேயத்திற்கும் இன்றைக்கு இடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழக்கூடும். இந்த கேள்விக்கான பதில் என்று பார்க்கின்ற பொழுது, தென்னாப்பிரிக்க நாட்டிலே அங்கே இனப்பிரச்சனை நடக்கிறது. அதாவது வெள்ளையாக இருப்பவர்களுக்கும் கருப்பாக இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை. ஆக கருப்பின மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கென்று எந்த ஒரு நிலமும் எந்த ஒரு இடமும் கொடுக்கப்படாத ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழலிலே அங்கே போராட்டம் வெடிக்கிறது. அந்த போராட்டத்திலே ஒரு முக்கியமான நபர் கைது செய்யப்படுகின்றார். அவர் 27 ஆண்டுகள் சிறையில் இருக்கின்றார். 27 ஆண்டுகள் கழித்து சிறையில் விடுவிக்கப்படுகின்றார். இப்பொழுது அவர் தன்னுடைய பகையை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் அவர் பகையை தீர்த்து கொண்டார் என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். வெளியே வருகின்ற பொழுது சொல்லுகின்றார், நான் என்னுடைய கோபத்தை அந்த சிறைச்சாலையிலே விட்டு வரவில்லை என்றால் மீண்டும் நாம் நிம்மதியற்ற நிலையில்தான் வாழ்வோம். ஆகவே நான் என்னுடைய கோபத்தை அங்கே விட்டுவிட்டு வருகின்றேன் என்று வெளியே வந்தவர் தனக்கு எதிரியாக இருந்தவர்களை சந்திக்கின்றார், அவர்களோடு பேசுகின்றார், அவர்களை மன்னிக்கின்றார், ஒற்றுமையாக வாழ்வோம் என்று மீண்டும் தங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்புகின்றார். அவர்தான் நெல்சன் மண்டேலா. ஆக எந்த சூழலும் அன்பும் மனிதநேயம் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது.
அதன் பின்பு பார்க்கின்ற பொழுது 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு இடத்திலே பிரிட்டிஷ் படையும் ஜெர்மன் படையும் மோதிக்கொள்ளுகின்றார்கள். பலர் மாண்டு விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு கிறிஸ்துமஸ் தினத்தன்று முதலில் ஜெர்மானியர்கள் கிறிஸ்து பிறப்பு பாடல்களை ஒலிக்க விடுகின்றார்கள். இதை கேட்ட பிரிட்டிஷ்காரர்களும் தங்களுடைய துப்பாக்கிகளை கீழே போட்டுவிட்டு அந்த கிறிஸ்தவ கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கின்றார்கள். தங்களிடமிருந்த உணவை பரிமாறிக்கொள்ளுகின்றார்கள், பரிசை பரிமாறிக்கொள்ளுகின்றார்கள். ஏன் அவர்களுக்குள் கால்பந்தாட்டம் கூட நிகழ்ந்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது. ஆக கிறிஸ்து பிறப்பு பகைமையை ஒழித்து மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது, அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் இந்த இயேசுடைய உயிர்ப்பும் இந்த உலகிற்கு ஒளியை கொண்டு வருகின்றது, நம்முடைய வாழ்வுக்கு ஒளியை கொண்டு வருகிறது. நாம் அனைவரும் உயிர்ப்பில் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் விடுக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது 3 நபர்கள். ஒன்று மரிய மகதலா. இவர் யார்? ஒரு காலத்திலே இவள் 7 பேய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதாவது 7 கேபிட்டல் சின்ஸ் என்று சொல்வார்கள். 7 மிகப்பெரிய பாவத்தில் வீழ்ந்து கிடந்த ஒரு பெண்மணி. ஆனால் இயேசுவின் அன்பினால் தன்னுடைய வாழ்விலே மனம் மாற்றத்தை பெற்றவள். அவள் இயேசுவை மிகவும் நேசிக்கின்றாள். அப்படிப்பட்ட பெண்மணி இயேசுடைய பாடுகள் நேரத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருந்தார். என் சீடர்களை அவரை விட்டு ஓடின போது கூட அவர் இயேசுவை விட்டு விலகவில்லை. அவள் என்ன செய்கின்றார்? காலை விடியவில்லை, அடக்கம் செய்து விட்டார்கள் இயேசுவை, விடியவில்லை. ஆனால் அந்த நேரத்திலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஓடுகின்றாள். எந்த இயேசுவை பார்க்க வேண்டும்? இறந்து போன இயேசுவை பார்க்க ஓடுகின்றாள். மற்றவர்களை கண்டு பயப்படவில்லை, படை வீரர்களை கண்டு பயப்படவில்லை. அவர்கள் இவர்களை என்ன செய்து விடுவார்கள். ஆனால் இறந்து போன அந்த உடலுக்கு நறுமண தைலம் பூசுவதற்காக அந்த பெண்மணி அங்கே செல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணி தைரியமிக்க ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். இயேசு மீது எந்த அளவுக்கு அன்பை அவள் கடத்துகின்றாள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த பெண்மணி அங்கே சென்று பார்க்கின்றார், கல்லறை திறந்திருக்கிறது. வில்லியம் குறிப்பிடுகிறது, முதலாக உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவள் இவள்தான் என்று. ஆனால் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டாளா என்றால் இல்லை. எப்பொழுது அடையாளம் கண்டு கொள்கின்றார்? இயேசு மரியாவை பெயர் சொல்லி அழைக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கின்ற பொழுது இயேசுவை கண்டு கொள்ளுகின்றார். அதன் பிறகு இந்த மரியா மகதலா இயேசுவை கண்டுகொண்ட பின்பு என்ன செய்கின்றார்? சென்று தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். அப்ப 2 சீடர்கள் கல்லறை நோக்கி ஓடி வருகிறார்கள். ஒன்று பேதுரு, இன்னொன்று யோவான். ஆக இவர்கள் இந்த 2 நபர்களையும் நாம் சற்று அலசி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவர் யோவான், இயேசுடைய பாடுகள் இறுதி வரை அங்கே கல்வாரி மலையில் நின்றவர். ஏன் மரியாவை இயேசு யோவானிடம் ஒப்படைத்தார், இதோ உன் தாய் என்று. அந்த யோவானும் கல்லறை நோக்கி ஓடி வருகின்றார். ஆனால் கல்லறைக்கு வாசலில் நின்று விடுகின்றார், உள்ளே போகவில்லை. ஒருவேளை அவரை விட வயது மூத்தவருக்கு மரியாதை கொடுப்பதாக கூட இருக்கலாம். ஆனால் உள்ளே செல்லவில்லை, வெளியே நிற்கின்றார். இதை நாம் இன்னும் சற்று வித்தியாசமாக பார்க்கலாம். ஒருவர் வேகமாக பயணித்துக் கொண்டு வருகின்றார். ஆனால் இறுதியில் அவர் உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தயங்குகிறாரோ என்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு தோன்றலாம். ஆனால் அதேவேளை பேதுரு என்ன செய்கின்றார்? இயேசுவை மறுதலித்தவர், பல நேரங்களில் தன்னுடைய பலவீனத்தை அவர் காண்பித்தவர். இயேசு துன்பப்படுகின்ற பொழுது அவரோடு இல்லை, ஒளிந்து ஓடியவர். ஆனால் இங்கே மெல்ல 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 வருகின்றார். வந்தவுடன் நேரே கல்லறைக்குள் செல்லுகின்றார். இயேசுடைய உயிர்ப்பை அங்கீகரிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல தடுமாற்றங்கள், ஏற்றங்கள், இரக்கம் என்பது இருந்திருக்கும். பல தோல்விகள் இருந்திருக்கும். அவற்றையெல்லாம் நாம் கடந்து நாம் இந்த உயிர்ப்பு நிலை அடைய வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உயிர்ப்பை நம்முடைய குடும்பத்தில் எப்படி வாழ்வது? அன்றாடம் நம்முடைய வீடுகளில் பல பிரச்சனைகள். அப்பா மகனிடம் பேசுவதில்லை, மகன் அப்பாவிடம் பேசுவதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை வெறுப்பது, பிள்ளைகள் பெற்றோரை வெறுப்பது, சகோதர சகோதரிகளிடையே முரண்பாடுகள், இவைகளெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே ஒரே ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது.
மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை அடிப்படை தேவைப்படுகின்றது. இயேசு தன்னுடைய உயிர்ப்பை மும்முறை ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆனால் அதை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. உயிர்த்த பின்பும் உடனடியாக அவர்களால் அதை புரிந்து கொள்ளாத நிலைதான் இருந்தது. நம்முடைய வாழ்வும் அப்படித்தான். நாம் பல நேரங்களிலே தடுமாற்றத்துடன் வாழ்ந்திருப்போம், பலவீனங்களோடு வாழ்ந்திருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்வில் மாற்றம் வருகின்ற பொழுது மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள் தான். அதையெல்லாம் கண்டு அஞ்ச வேண்டிய தேவையில்லை. நம்முடைய வாழ்வில் மாற்றம் வருகின்ற பொழுது கிறிஸ்து நம்மில் நம் வழியாக உயிர்க்கின்றார் என்று நாம் எண்ணுவோம். அதுபோன்று நாம் நாம் வாழுகின்ற அந்த சூழலிலே அன்பை விதைக்கின்ற பொழுது, மனித நேயத்தை விதைக்கின்ற பொழுது, ஒழுக்கத்தை விதைக்கின்ற பொழுது அங்கே ஒவ்வொரு மனிதரையும் உயிர்த்தெழச் செய்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். மரணம் என்பது உயிரற்ற நிலையில் இருப்பது மட்டுமல்ல, மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே பல நேரங்களிலே நம்முடைய தவறான செயல்களால், தவறான சிந்தனைகளால் மனதிலே மகிழ்ச்சியற்ற நிலையிலே மரணித்து பிணமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக மனிதநேயமற்ற அந்த முறை நமக்குள்ளிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மனிதநேயம் கொண்ட மனிதர்களாக, அன்பு நிறைந்த மனிதர்களாக, மன்னிக்க மனிதர்களாக, மற்றவர்களை அவருடைய நிலைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மனிதர்களாக வாழுகின்ற பொழுது நாமும் உண்மையான உயிர்த்தெழுதலை வாழுகின்றோம், வெளிப்படுத்துகின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஆமென்.